சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் செயல் வீரர் கூட்டத்தின் தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான அருமை சகோதரர் செல்வப்பெருந்தை அவர்களே, எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அருமை சகோதரர் சு. திருநாவுக்கரசு அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர், நன்றி, அருமை நண்பர் மையப்படுவர்களே, இன்னும் முன்னாள் இந்நாள் மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் அத்துணை பேருடைய பெயரையும் நான் விழித்ததாக நீங்கள் கருத வேண்டும் என்று உங்களை அன்போடு பணிந்து கேட்டுக்கொண்டு ஒரு சில மணித்துளிகளில் என் உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். தமிழக காங்கிரஸ் தலைவராக நண்பர் செல்வப்பெருந்தையில் பொறுப்பேற்ற பிறகு இப்பொழுது தமிழகம் முழுவதும் மாவட்ட செயல்வீரர் கூட்டங்களை அவர்கள் நடத்தி காங்கிரஸ் கட்சியை உயிரோட்டமாக மாற்றுவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எனக்கு முன்னாலே உரையாற்றிய அருமை சகோதரர் நண்பர் திருநாவுக்கரசு அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒவ்வொரு மாவட்ட தலைவரும் பொறுப்பேற்ற பிறகு இது நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியமான செயல்பாடு என்பதை நாம் அனைவரும் உணர்வோம். தமிழக காங்கிரஸை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற அத்துணை தோழர்களும் நண்பர்களும் மிகுந்து பாராட்டப்பட வேண்டியவர்கள். ஆட்சியிலே காங்கிரஸ் இருந்தாலும் இல்லை என்றாலும் பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்களாக நாம் இருக்கிறோம் என்ற பெருமையோடு இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி ஒன்றுதான் ஏழை மக்களுக்கான கட்சி. காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட மக்களையும், பின்தங்கிய மக்களையும், சிறுபான்மை மக்களையும், ஏன் அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைக்கிற கட்சியாக சுதந்திரத்திற்கு முன்னரும் சுதந்திரத்திற்கு பின்னரும் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சமூக பொருளாதார மாற்றங்களை இந்தியாவில் உருவாக்கிய கட்சி காங்கிரஸ் கட்சி, நம்முடைய தலைவர் பெருமக்கள் என்பதை காங்கிரஸ் போற்றி பாதுகாத்து வருகிறது. அதைத்தான் குறிப்பிட்டேன். காங்கிரஸ் ஆட்சியில் இல்லாத போதும் இருக்கிற போதும் நம்முடைய கொள்கையில் எந்த மாற்றங்களையும் நாம் செய்வது இல்லை. நம்முடைய கொள்கை மக்களை ஒருங்கிணைப்பது, மக்களை முன்னேற்றுவது, மக்களுக்கான அடிப்படை வசதிகளை கட்டமைத்து தருவது என்பது நம்முடைய காலம் காலமாக கட்டமைத்து வருகிற முயற்சிகள். குறிப்பாக இந்த தேசத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களும், பின்தங்கிய மக்களும், சிறுபான்மை மக்களும் சமுதாயத்தில் 90 விழுக்காடுக்கு மேல் அவர்கள்தான் இருக்கிறார்கள். அவர்களை பற்றிய சிந்தனையில் காங்கிரஸ் கட்சி பல திட்டங்களை நிறைவேற்றி வந்திருக்கிறது. பண்டித நேருடைய திட்டங்கள் என்றாலும், அன்னை இந்திரா காந்தியின் திட்டங்கள் என்றாலும், கடைசி வரையிலே நண்பர் நம்முடைய முன்னாள் பிரதமர்கள் சாஸ்திரி அவர்கள், நரசிம்மராவ் அவர்கள், கடைசியாக டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், இப்படி அனைவரும் அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் தேவைகளுக்கு ஏற்ப இந்தியாவை கட்டமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அதே போல தமிழகத்திலே தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழ்நாட்டுடைய ஏழை எளிய மக்களுடைய ஏழை பங்காளராக இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக அவர் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் அல்ல. 9 ஆண்டுகள் சிறைவாசம், 9 ஆண்டுகள் ஆட்சி என்று தமிழகத்திலே மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கிய தலைவர் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகப்பெரிய லட்சியவாதியாக மாறியிருப்பது நம்முடைய சமுதாயத்தை முன்னிலைப்படுத்துவது என்று அவர்கள் எடுத்திருக்கிற கொள்கை இடஒதுக்கீடு கொள்கை. இடஒதுக்கீடு கொள்கைக்காக இந்தியாவில் காங்கிரஸ் கட்சி காலத்திலும் அதை தொடர்ந்தும் பல்வேறு முனைப்புகளை பண்டித நேரு அவர்கள், அன்னை இந்திரா காந்தி அவர்கள் எடுத்திருந்தாலும் அதற்கு பிறகு வந்தவர்கள் அதிலே சிறிது நாட்டம் காட்ட தொடங்கிய நேரத்திலும் நம்முடைய இந்திய திருநாட்டின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் மண்டல் கமிஷன் அறிவிப்பு. அவருடைய அறிவிக்கை, மண்டல் கமிஷன் அறிவிப்பு, அதை நிறைவேற்றுவதற்கு மத்திய அரசில் விபி சிங் பிரதமராக இருந்தபோது முடிவெடுத்தார். ஆனால் அதை நிறைவேற்றிய பெருமை இந்திய தேசிய காங்கிரசுக்கும் தலைவர் நரசிம்மராவ் அவர்களுக்கும் உண்டு என்பதை நாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும். இன்றைக்கு பின்தங்கிய மக்கள் உரிமை பெறுகிறார்கள் என்று சொன்னால்
அதற்கு காரணம் காங்கிரஸ் கட்சி. அந்த துறையிலே அமைச்சராக இருந்தவன், அதை நிறைவேற்றியதிலே கையெழுத்து போட்ட முறையில் சொல்லுகிறேன். இந்தியாவிலே 27 விழுக்காடு இலக்கு கொள்கையை காங்கிரஸ் கட்சி தலைமை நிறைவேற்றியது. அதற்கு முன்னோடியாக இந்தியாவிலே தலைவர் காமராஜ் அவர்கள் தமிழக முதல்வர் இருந்தபோது தந்தை பெரியாருடைய வேண்டுகோளை இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் தலைவர் காமராஜோடு பேசி முன்னாள் பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்கள் வழியாக முதல் அரசியல் சட்ட திருத்தம் பின்தங்கிய மக்களுக்காக கொண்டு வந்தது இந்திய தேசிய காங்கிரஸ் என்பதை ஒவ்வொருவரும் மார்தட்டி சொல்ல வேண்டும், பெருமையோடு சொல்ல வேண்டும். அதை நிறைவேற்றுகிற வாய்ப்பை இந்திய தேசிய காங்கிரசுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். அதை மக்களுக்கு கொடுக்கிற கடமை நமக்கு இருக்கிறது. அதுபோல சமூக நீதி கொள்கையில நாம் எல்லா வகையிலும் முன்னிலைப்படுத்த கட்சியாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியை மேலும் முன்னெடுப்பதற்கு தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பாராளுமன்றத்திலே மக்கள் மன்றத்திலே இடஒதுக்கீடு கொள்கையை நிறைவேற்றுவோம், ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம், மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் எல்லா மக்களுக்கும் எல்லா சமுதாயத்திற்கும் அவரவர் மக்கள் தொகை அடிப்படையில் சமூக நீதியை அரசியல் ரீதியாக பெற்றுக் கொடுக்கும் ஆட்சியாக காங்கிரஸ் வரும் என்று மிக மிக தெளிவாக சொல்லுகிற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த பிஜேபி அரசை நிர்பந்திக்கப்பட மட்டுமல்ல, இதே நாடாளுமன்றத்திலே இந்த கொள்கையை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று சபதம் செய்திருக்கிற தலைவர் ராகுல் காந்தி என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி, தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலே புதிய பாரதத்தை படைப்போம், புதிய இந்தியாவை படைப்போம். இந்நாட்டில் உள்ள அனைத்து எதிர்கட்சிகளும் ஓரணியில் நின்று எல்லா கட்சிகளும் காங்கிரஸ் தலைமையிலே இருந்து நம்மை ஆதரிப்பதற்கு காரணம் தலைவர் ராகுல் காந்தியுடைய பண்பட்ட செயல்பாடு என்பதை மகிழ்ச்சியோடு சொல்லி, ஆகவே முதலில் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி விரைவிலே பாரத வர வேண்டும், இந்தியாவிலே சமூக நீதியை காப்பாற்றப்பட வேண்டும், இந்தியா முழுவதும் காங்கிரசுடைய கொடி மீண்டும் பறக்க வேண்டும், அது மத்தியிலும் இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்து, மத்தியிலே நல்லாட்சி வருவதற்கு அனைத்து கட்சியுடைய ஒத்துழைப்பு நமக்கு தேவை. அவற்றை பெறுவதற்கு நாமெல்லாம் ஒற்றுமையாக இருந்து நண்பர் சொல்லப்பட்டவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துவோம். தமிழகத்திலும் இந்தியாவிலும் மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய முன்னெடுப்பை நடத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்போம் என்று தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.